அனைவருக்கும் வணக்கம். நேவி அப்படிங்கிற லோன் ஆப்பை நம்மள பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் இதில் இருக்கக்கூடிய லோன் ஆப்ஷனை விட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்காக தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி எந்த அளவுக்கு கேஷ்பேக் இந்த ஆப்பில் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த லோனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டாகவும் ப்ராசஸிங் ஃபீயாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த நேவி ஆப்ல இன்னும் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேவி ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த நேவி ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸை பத்தி பார்க்கும்போது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால லோன் எடுத்துக்க முடியும், யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்க முடியும், டிஜிட்டல் கோல்டு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம இன்சூரன்ஸை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால எடுத்துக்கவும் முடியும். இது எல்லாத்துக்குமான ஆப்ஷனையும் இந்த ஒரே ஆப்ல கொடுத்துருக்காங்க. லோன்ஸை பத்தி பார்க்கும்போது நேவி ஃபின்சர்வ் அப்படிங்கிறது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியாவே இருந்தாலும் இங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கான பணத்தை இவங்க மட்டும் கொடுக்கறது இல்ல, இவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் இவங்க உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால பர்சனல் லோன், ஹோம் லோன், ப்ராப்பர்ட்டி லோன்லாம் எடுத்துக்க முடியும். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் 20 லட்ச ரூபாய் வரைக்குமே உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து பர்சனல் லோனை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டியை எப்படி இவங்க டிசைட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பர்சனல் லோனை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தோட வருட வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் எவ்வளவு அமௌண்ட்டை உங்களுக்கு லோனா கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12% இருந்து ஸ்டார்ட் ஆகி 26% வரைக்குமே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட்டோட 0.5% இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஆன் டைம்ல இஎம்ஐயை பே பண்ணாம போனீங்க அப்படின்னா எவ்வளவு நாளா இஎம்ஐயை பே பண்ணாம இருக்கீங்களோ அதை பொறுத்து லோன் அமௌண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5%, லேட் பேமெண்ட் சார்ஜஸை ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த நேவி ஆப்போட பர்சனல் லோன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நீங்க வாங்கக்கூடிய லோனை அதோட டென்யூருக்கு முன்னாலேயே ஃபோர்க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அப்படி ஃபோர்க்ளோஸ் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்க சார்ஜா பிடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் லோனுமே ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல 90% வரைக்குமே உங்களுக்கு லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா இந்த ஹோம் லோன் மூலமா 5 கோடி ரூபாய் வரைக்குமே லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 13% வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லோனுமே ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டி லோனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல 70% வரைக்குமே லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா இந்த ப்ராப்பர்ட்டி லோன் மூலமா 5 கோடி ரூபாய் வரைக்குமே லோன் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 14% வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹவுசிங் லோன் இந்த 2 லோனுக்குமே ஃபோர்க்ளோசர் சார்ஜஸை சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயுமே இந்த 2 லோனுக்குமே சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க இஎம்ஐயை ஆன் டைம்ல பே பண்ணாம போனீங்க அப்படின்னா அப்ப மட்டும் நீங்க பே பண்ண வேண்டிய லோன் அமௌண்ட்ல 0.5% பெனால்ட்டியை ஆட் பண்ணிட்டே போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட சிவில் ஸ்கோரையும் செக் பண்றதுக்கான ஆப்ஷனையும் இந்த ஆப்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நேவி ஆப்போட லிங்க் பண்றது மூலமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்றதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா நீங்க ஒரு பட்ஜெட்டை கிரியேட் பண்ணி அந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்புறம் போன்பே, ஜிபே மாதிரி நேவி ஆப்பையும் உங்களால யூபிஐ பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி இந்த நேவி ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கெல்லாம் இவங்க நேவி காயின் சொல்லக்கூடிய ஒருவித காயினை உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. இந்த நேவி காயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஃபிளாட்டா 500 நேவி காயினையும், அதுக்கப்புறமா நீங்க பண்ணக்கூடிய பெர்சன் டு மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே மேக்சிமமா 1000 நேவி காயின் வரைக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபே கிரெடிட் கார்டை இந்த நேவி ஆப்போட லிங்க் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஃபிளாட்டா 2000 காயினை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி இந்த நேவி காயினை ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வச்சீங்கன்னா
அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட் அப்போ 2000 காயினை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க ஒரு சில கிரெடிட் கார்டை காமிப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க இவங்க மூலமா அப்ளை பண்ணி வாங்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு காயினை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு காயினோட வேல்யூ அப்படிங்கிறது முன்னால 10 பைசாவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரீசெண்டா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இதோட வேல்யூவை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காயினோட வேல்யூ அப்படிங்கிறது 1 பைசா தான். அதனாலேயே முன்னால இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்த பல பேரும் இப்ப இந்த ஆப்பை விட்டு வெளியில போயிட்டு இருக்கிறதா ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆப்ல ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகபட்சமா 2500 காயின் வரைக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இந்த ஆப்ல அவைலபிளா இருக்குது. மினிமம் 100 ரூபாயில இருந்தே எஸ்ஐபி மூலமா உங்களால இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு லாக்இன் பீரியடுமே இல்லாததுனால உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்பவே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகி உங்களோட பணத்தை வெளியில எடுத்துக்க முடியும். டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இந்த ஆப்ல அவைலபிளா இருக்குது. நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம்ல 24 கேரட் கோல்டோட பிரைஸ் என்னவா இருக்குதோ அந்த லைவ் பிரைஸுக்கே வரவு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த டிஜி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆக்மெண்ட் கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பாப்புலர் டிஜிட்டல் கோல்டு ஆப்போட பார்ட்னராகவும் இருக்காங்க. இங்க உங்களால 24 கேரட் கோல்டுல மினிமம் 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்குமே சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நேவி ஆப் வழியா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸையுமே ப்ரொவைட் பண்றாங்க. வெறுமனே இந்த ஆஃபர்ஸ்க்காக மட்டுமே பார்க்காம நம்ம சேனல்ல ரெகுலராகவே நிறைய டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸ் அப்புறம் கோல்டு சிட் ஸ்கீம் எல்லாத்தையும் பத்தின ரிவ்யூவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்து கூடவும் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. DHFL ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற IRDA ரிஜிஸ்டர்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை நேவி அக்யூர் பண்ணி நேவி ஜெனரல் இன்சூரன்ஸ் ரீபிராண்ட் பண்ணி இருக்கிறதுனால இவங்க கிட்ட 12,000க்கும் மேற்பட்ட கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டைரக்டா பாலிசியை சேல் பண்றதுனால இவங்க மூலமா நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் கமிஷனா பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியா எங்க இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்காம எங்க உங்களுக்கு ஈஸியா கிளைம் ஆகுது, கிளைம் அப்போ யாரு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன். என்னதான் நேவி ஆப்ல இத்தனை ஃபியூச்சர்ஸை கொடுத்திருந்தாலும் நேவி அப்படிங்கிறது ஒரு லோன் ஆப் தான். இந்த மாதிரியான லோன் ஆப்ஸ் மூலமா லோன் எடுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட கிரெடிட் ஸ்கோர் சுத்தமா இல்லை, கிரெடிட் ஹிஸ்டரியே இல்லாம இருக்குது அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோஸை பார்க்கறது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி பேங்க்ல போய் லோன் எடுங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்ட்ஸை வாங்கி அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா உங்களுக்கு வேற எங்கேயுமே லோன் கிடைக்கலனா மட்டும் இதை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான லோன் ஆப் மூலமா லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா இப்படி ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லோன் எடுத்துட்டு அதை கரெக்டான டைம்ல பே பண்ண முடியாம போகுது அப்படின்னா இவன் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் பெனால்ட்டியா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே உங்களால தாங்க முடியாது. அதனால பார்த்து யூஸ் பண்ணிட்டு பக்காவா ஆன் டைம்ல ரீபே பண்ணிருங்க. பட்டா